ஒரு நிமிஷம் அமைதியா இருக்குங்க. உங்க வாழ்க்கைய நெனச்சு பாருங்க. நீங்க வெளியில சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். நார்மலா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் யாரையாவது விட முடியாம இருக்கீங்களா? ஒரு பழைய நினைவை தினமும் நெனச்சு துன்பப்படுறீங்களா? அது இப்படி நடக்கலன்னா நல்லா இருந்திருக்கும். ன்னு யோசிக்கிறீங்களா? நண்பா, நீங்க மட்டும் இல்ல. இது ஆல்மோஸ்ட் எல்லாரோட ஸ்டோரி நம்ம வாழ்க்கையில ஒரு பாயிண்ட் வரும். யாரோ ஒருத்தர் நம்மள விட்டு போயிருப்பாங்க. ஒரு வாய்ப்பு நம்ம கையில இருந்து போயிருக்கும். ஒரு தவறு நம்ம மனசுல இருந்து போகாம இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? அத மறக்க ட்ரை பண்றோம். அதை இக்னோர் பண்றோம். அதை மறைத்து வாழ்றோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் பண்ண மாட்டோம். அத விட்டுட மாட்டோம். ஏன்னா, நம்ம மனசு என்ன நம்புறது தெரியுமா? இத விடுறதுனா நான் தோத்துடுவேன். இது இல்லாம நான் இருக்க முடியாது. ஆனா ஒரு கசப்பான உண்மை சொல்லட்டுமா? நீங்க அத புடிச்சுக்கிட்டு இருப்பதால தான் நீங்க தினமும் உடைந்து கொண்டு இருக்கீங்க. ஒரு மரத்திலிருந்து ஒரு பழைய இலை விழும்போது, அது கஷ்டப்பட்டு விழுமா? இல்ல சும்மா விடுறதால லைட்டா விழுமா? அது விடுறதால தான் புதிய இலை வருது. நம்ம வாழ்க்கையிலும் அதே ரூல். பழையத புடிச்சுக்கிட்டே இருந்தா புதிய சந்தோஷம் வரவே முடியாது. விட்டுடுவது பலவீனம் இல்ல. அது தைரியம். எல்லாராலும் பிடிக்க முடியும். ஆனா சில பேரால தான் விட முடியும். இந்த வீடியோ சாதாரண மோட்டிவேஷன் கிடையாது. இது உங்க மனச லைட் ஆக்க போறது. இது உங்க பாயிண்ட்டை ரிலீஸ் பண்ண போறது. இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு ரீசெட் பட்டன். இந்த வீடியோ முடியும் நேரத்துக்கு நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்பீங்க. நான் இன்னும் எதையெல்லாம் புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுப்பீங்க. இது போதும். இப்போ நான் விடுறேன். நண்பர்களே, ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. வாழ்க்கை தான் கஷ்டம் என்று நாம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கை கஷ்டம் இல்ல. நாம விட்டு விடாத விஷயங்கள் தான் கஷ்டம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு கல்ல கையில் பிடிச்சுக்கிட்டீங்கன்னு நெனச்சுக்கோங்க. 1 நிமிஷம் பரவால்ல. 10 நிமிஷம் வலி 1 மணி நேரம் டோர்ச்சர். கல்லோட வெயிட் சேஞ்ச் ஆகல. ஆனா உங்க பெயின் அதிகமா ஆகுது. அதே மாதிரி தான் ஒரு மெமரி ஒரு மனிதர் ஒரு தவறு. அது நடந்தது சேஞ்ச் ஆகாது. ஆனா, நீங்க அத எவ்வளோ நேரம் பிடிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ, அவ்வளோதான். உங்க பெயின் அதிகமா ஆகுது. நண்பர்களே, விட்டு விடுவதென்றால் மறக்கிறதில்ல, அது ஓடிப்போறதில்ல. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது நடந்தது. ஆனா, இது என் வாழ்க்கைய நிர்ணயிக்காது. இந்த கிளாரிட்டி வந்த உடனே, உங்க மனசு லைட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. நம்ம கஷ்டப்படுத்துறது சிச்சுவேஷன் இல்ல, அதுக்கு நாம குடுக்குற மீனிங் தான். ஒருத்தர் நம்ம விட்டு போறாங்க, அது ஒரு ஃபேக்ட். ஆனா, நம்ம என்ன நெனைக்கிறோம்? நான் போதுமானவனா இல்ல, என்னால யாரையும் வைத்துக்க முடியாது. இது ஃபேக்ட் இல்ல. இது ஸ்டோரி. நம்ம மைண்ட் உருவாக்குற ஸ்டோரி. நண்பர்களே, நீங்க ஸ்டோரிய சேஞ்ச் பண்ணினா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். நீங்க பிடிச்சத விட்டுட்டீங்கன்னா உங்க எனர்ஜி ஃப்ரீ ஆகும். உங்க மைண்ட் கிளியர் ஆகும். உங்க வாழ்க்கை மூவ் ஆக ஆரம்பிக்கும். நினைவில் வைங்க. கைய டைட்டா பிடிச்சுக்கிட்டா புதியத பிடிக்க முடியாது. கைய திறந்தா தான் புதிய விஷயம் உள்ள வரும். அதே மாதிரி மனசையும் திறக்கணும், பழையத விடணும். இப்போ எப்படி விடணும்? எத விடணும்? எதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? சாணக்கியரின் 5 ரகசியங்கள ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ரூலே முதலாவது கட்டுப்படுத்த முடியாததை கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதே. நண்பர்களிடம் கலையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? நீ கட்டுப்படுத்த முடியாததை புரிஞ்சுக்கிறது. நம்ம வாழ்க்கையில பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, நம்ம கையில இல்லாத விஷயங்களையே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறது. நீங்க கவனிச்சு பாருங்க, நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி நடக்கணும்? ஒரு சிச்சுவேஷன் எப்படி ரிசல்ட் தரணும்? இதெல்லாம் நாம கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறோம். ஆனா ஒரு சிம்பிள் ட்ரூத். இந்த எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. நண்பர்களே, வானத்தை கட்டுப்படுத்த முடியுமா? மழை வரணும்னு சொல்ல முடியுமா? சூரியன் லேட்டா உதயமாகணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா மழை வரலன்னா நீங்க வானத்தோட சண்டை போடுறீங்களா? இல்ல. அப்படின்னா ஏன் மனிதர்களோட சண்டை போடுறீங்க? ஏன் லைஃப்ல நடந்த விஷயத்தோட போராடுறீங்க? நண்பர்களே, ஒருத்தர் உங்கள விட்டு விலகுறாங்கன்னா, அது அவரோட டிசிஷன். ஒரு வாய்ப்பு உங்கள விட்டு போயிடுச்சுன்னா, அது அந்த டைமோட டிசிஷன். நீங்க அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா, நீங்க என்ன பண்ணுறீங்க? நான் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். அது இப்படி நடந்திருக்கணும். ஏன் இப்படி ஆனது? இந்த கேள்விகள ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நண்பர்களே, இந்த கேள்விகள் உங்க லைஃபை ஃபார்வர்ட் கொண்டு போகாது. அது உங்கள பாஸ்ட்லவே ஃபிக்ஸ் பண்ணும். இதுதான் ப்ராப்ளம். சாணக்கியர் ஒரு டீப் ட்ரூத் சொல்றார். நீ கட்டுப்படுத்த முடியாதத பிடித்து நிற்கும் வரை நீ அமைதியை அடைய முடியாது. இதுல தான் ஆன்சர் இருக்கு. நண்பர்களே, ஒரு ரிவர் எப்படி ஓடும் தெரியுமா? அது கல்ல பார்த்து நிக்காது. அத தள்ளி வைக்க ட்ரை பண்ணாது. அது என்ன பண்ணும்?
அதை சுற்றி ஓடிடும். அதனால தான் அது கடல் அடையும். நீங்க என்ன பண்ணணும்? லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வந்தா அதை பிடிச்சுக்கிட்டு உட்காராதீங்க. அதை மாற்ற முடியலன்னா அதை அக்செப்ட் பண்ணி மூவ் ஆகுங்க. நண்பர்களே, அக்செப்டன்ஸ் வீக்னஸ் இல்லை, அது கிளாரிட்டி. அது சரண்டர் இல்லை, அது விஸ்டம். நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? உங்க மைண்ட் காம் ஆகும், அன்னெசரி ஸ்ட்ரகிள் குறையும், உங்க எனர்ஜி சேவ் ஆகும். அந்த எனர்ஜியை நீங்க உங்க growth-க்கு யூஸ் பண்ணலாம். நண்பர்களே, விஷயம் நினைவில் வைங்க. இந்த உலகத்துல 2 வகை விஷயங்கள் இருக்கு. நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடியவை, நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதவை. ப்ராப்ளம் எங்க தெரியுமா? நம்ம 2 விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்றோம். யாராவது என்ன நினைப்பாங்க? யாராவது மாறுவாங்களா? சிச்சுவேஷன் எப்படி டர்ன் ஆகும்? இதெல்லாம் உங்க கையில இல்ல. ஆனா உங்க தாட்ஸ், உங்க ஆக்ஷன்ஸ், உங்க growth இது ஃபுல் உங்க கையில இருக்கு. நண்பர்களே, இன்டெலிஜென்ட் பர்சன் யாருன்னா எதை கண்ட்ரோல் பண்ண முடியும், எதை முடியாதுன்னு தெரிஞ்சவன் தான். அதனால இன்று முதல் சிம்பிள் ரூல் வைங்க. நான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியும்னா. ஆக்ஷன் எடு முடியாதுன்னா விடு. இதுதான் ஃப்ரீடம். நண்பர்களே, நீங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு அன்கண்ட்ரோலபிள் விஷயமும் உங்க மனசை ஹெவி ஆக்குது. நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா உங்க மைண்ட் லைட் ஆகும், உங்க லைஃப் ஃப்ளோ ஆகும். நினைவில் வைங்க, லைஃப் ஸ்மூத் ஆகணும்னா கண்ட்ரோல்லாம் வேண்டாம், கிளாரிட்டி மட்டும் போதும். இதுதான் சாணக்கியரின் முதல் ரகசியம். கட்டுப்படுத்த முடியாததை விட்டுவிடு, அதுவே உன் மன அமைதியின் தொடக்கம். ரூலே 2வது நடந்ததை ஏற்றுக்கொள், எதிர்பார்ப்பை விடு. நண்பர்களே, வாழ்க்கையில நம்ம அதிகமா காயப்படுத்துறது என்ன தெரியுமா? நடந்த விஷயம் இல்ல, நடந்ததை ஏற்க முடியாத நம்ம மனசு தான். ஒரு சம்பவம் நடக்குது, ஒருத்தர் நம்ம விட்டு போறாங்க, ஒரு வாய்ப்பு நம்ம கையிலேருந்து போயிடுது, நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்கல. இதெல்லாம் லைஃப்ல நார்மல். ஆனா நம்ம மனசு அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அது என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு இமேஜினரி வேர்ல்ட் கிரியேட் பண்ணும். அது இப்படி நடந்திருக்கணும், அவன் இப்படி செய்யக்கூடாது, இது எனக்கு தான் நடக்கணுமா? இதுதான் ப்ராப்ளம். நண்பர்களே, ரியாலிட்டி ஒரு சைடு, எக்ஸ்பெக்டேஷன் இன்னொரு சைடு. இந்த இரண்டுக்கும் கேப் அதிகமாக இருந்தா அதுதான் பெயின். சாணக்கியர் சொல்றாரு, நடந்ததை ஏற்றுக்கொள்ளாதவன் தனது கற்பனைகளின் கைதி. நண்பர்களே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க ஒரு கல்லை கையில் பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க. 5 நிமிஷம் ஓகே, 10 நிமிஷம் பெயின், 1 மணி நேரம் அன்பேரபிள். கல்லோட வெயிட் சேஞ்ச் ஆகலை, ஆனால் உங்கள் பெயின் அதிகமாக ஆகுது. அதே மாதிரி தான் ஒரு மெமரி, ஒரு சம்பவம், அது சேஞ்ச் ஆகாது. ஆனால் நீங்கள் அதை எவ்வளோ நேரம் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோதான் உங்கள் பெயின் அதிகமாகுது. நண்பர்களே, நடந்தது ஒரு ஃபேக்ட், அதுக்கு நாம் கொடுக்குற மீனிங் தான் பெயின். ஒருத்தர் உங்களை விட்டு போகிறாங்க, அது ஃபேக்ட். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் போதுமானவனா இல்லை, என்னால் யாரையும் வைத்துக்க முடியாது. இது ஃபேக்ட் இல்லை, இது உங்கள் மைண்ட் உருவாக்குற ஸ்டோரி. இதுதான் உங்களை உடைக்குது. நண்பர்களே, அக்செப்டன்ஸ்னா என்ன? இது நடந்தது, ஆனால் இது என் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணாது. இந்த தாட் வந்த உடனே உங்கள் மைண்ட் காம் ஆக ஆரம்பிக்கும். நினைவில் வைங்க, அக்செப்டன்ஸ் கிவிங் அப் இல்லை, அது லெட்டிங் கோ. அது டிஃபீட் இல்லை, அது ஃப்ரீடம். நீங்கள் ஆக்செப்ட் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்? நீங்கள் பாஸ்ட்லவே ஸ்டக் ஆகிடுவீங்க. அதே தாட்ஸ், அதே கொஸ்டின்ஸ், அதே பெயின் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா, சரி இது நடந்தது, நான் இதை விடுறேன், அந்த நிமிஷத்துலேருந்து தான் உங்கள் லைஃப் மூவ் ஆக ஆரம்பிக்கும். நண்பர்களே, மரத்தை கவனிங்க. பழைய இலை விழும்போது அது அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காது, அது விடும். ஏன்னா அது தெரியும், புதிய இலை வரணும்னா பழையது போகணும். நம்ம வாழ்க்கையிலும் அதே ரூல். நீங்கள் பழைய நினைவுகளை பிடிச்சிக்கிட்டே இருந்தால் புதிய சந்தோஷம் வராது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், எதிர்பார்ப்பு. நீங்கள் யாரையாவது நேசிக்கிறீங்க, அது சரி. ஆனால் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும், அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், இது உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்க, அது உங்கள் கண்ட்ரோலில். ஆனால் அதுக்கான ரிசல்ட் அது உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. நண்பர்களே, எக்ஸ்பெக்டேஷன், அட்டாச்மெண்ட், சஃபரிங். நீங்கள் அன்கண்ட்ரோலபிள் விஷயத்தில் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்கன்னா பெயின் கேரண்டீட். சாணக்கியர் சொல்கிறாரு, நீ செய்ய வேண்டியதை செய், முடிவை பற்றிய பிடிவாதத்தை விடு. இதுதான் ரியல் ஃப்ரீடம். நண்பர்களே, ஸ்ட்ரெஸ் எங்கேருந்து வருது தெரியுமா? பாஸ்ட், ஃப்யூச்சர். ஏன் இது நடந்தது, இன்னும் என்ன ஆகும்? ஆனால் பீஸ் எங்கே இருக்குது தெரியுமா? ப்ரெசண்ட்டில், அக்செப்டன்ஸில். நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்ட் ஃபைட் பண்ணாது, அது காம் ஆகும். நினைவில் வைங்க, வாழ்க்கை நம்ம பிளான் பண்ணின மாதிரி நடக்காது, ஆனால் அது நமக்கு தேவையானதை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் அந்த லெசனை அக்செப்ட் பண்ணீங்கன்னா
நீங்க க்ரோ ஆக ஆரம்பிப்பீங்க. இல்லன்னா அதே லெசன் ரிப்பீட் ஆகும். அதனால இன்று ஒரு டிசிஷன் எடுங்க. உங்களை இன்னும் காயப்படுத்துற ஒரு விஷயம், அத மெதுவா விடுங்க. அது மறக்கறது இல்ல, அது ஓடி போறது இல்ல. அது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது நடந்தது. ஆனா இது என் வாழ்க்கையை நிர்ணயிக்காது. நண்பர்களே, அந்த ஒரு தாட் தான் உங்க லைஃபை ரீசெட் பண்ணும். இதுதான் சாணக்கியரின் 2வது ரகசியம். நடந்ததை ஏற்றுக்கொள். எதிர்பார்ப்பை விடு. அப்போதுதான் மன அமைதி உன்னை தேடி வரும். பிடிவாதத்தை விடு. பிடித்துக் கொண்டால் உடையும், விட்டால் அமைதி வரும். நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நடந்த விஷயம் இல்ல, நம்ம பிடிவாதம் தான். நீங்க கவனிச்சு பாருங்க. இது இப்படிதான் இருக்கணும், அவன் இப்படிதான் நடக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கணும், இந்த இப்படிதான் இருக்கணும்னு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் உங்களை உடைக்குது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. உங்க கையில ஒரு கயிறு இருக்கு, அதோட இன்னொரு முனை இன்னொருத்தர்கிட்ட இருக்கு. நீங்க இழுக்கிறீங்க, அவங்களும் இழுக்கிறாங்க. என்ன ஆகும்? டென்ஷன், பெயின், ஸ்ட்ரகிள். யாராவது ஸ்ட்ராங்கா இழுத்தா கயிறு கிழியும், இல்ல காயமாகும். ஆனா நீங்க அந்த கயிறை விட்டுட்டீங்கன்னா அந்த நிமிஷத்திலேயே எல்லா டென்ஷனும் முடிஞ்சிடும். இதுதான் வாழ்க்கை. நம்ம பல பேர் ரிலேஷன்ஷிப்பை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்தையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மை ஹர்ட் பண்ற சிச்சுவேஷனையும் விட மாட்டோம். ஏன் தெரியுமா? நம்ம பயம். இது போயிட்டா நான் என்ன ஆகுவேன்? இதை இல்லாம நான் வாழ முடியுமா? இதுதான் பிடிவாதம். இது லவ் இல்ல, இது அட்டாச்மெண்ட். இது கேர் இல்ல, இது ஃபியர். சாணக்கியர் ஒரு டீப் ட்ரூத் சொல்றார். நீ பிடித்துக் கொண்டதை நீ இழப்பாய், நீ விட்டதை நீ அடைவாய். இந்த லைனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாதி லைஃப் கிளியர் ஆகிடும். நீங்க யாரையாவது ரொம்ப டைட்டா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க சஃபகேட் ஆகுவாங்க, அவர்கள் விலக ஆரம்பிப்பாங்க. நீங்க ஒரு சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது எதிரா திரும்பும். ஏன்னா லைஃபை ஃபோர்ஸ் பண்ண முடியாதது. ஒரு பேர்டை கையில் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, டூ டைட்டா பிடிச்சிங்கன்னா அது இறந்துரும், டூ லூஸா விட்டீங்கன்னா அது பறந்து போயிடும். பேலன்ஸ் தான் முக்கியம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஓவர் ஹோல்டு பண்றோம். அதனால தான் லாஸ் பிளஸ் பெயின். இது விடுவது என்றால் என்ன? மறக்கிறது இல்ல, இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்றதும் இல்ல. அது ஒரு கிளாரிட்டி. இது என்னோடது இல்ல, அதனால நான் அதை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இந்த கிளாரிட்டி வந்த உடனே உங்க மைண்ட் லைட் ஆகும். நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்களே உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுது. ஓவர் திங்கிங், ஆங்ஸைட்டி, ஃபியர், இதெல்லாம் அதால தான். நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா உங்க எனர்ஜி ஃப்ரீ ஆகும், உங்க மைண்ட் கிளியர் ஆகும், உங்க லைஃப் மூவ் ஆகும். நண்பர்களே, ஒரு மரம் புயல் வந்தா என்ன பண்ணும் தெரியுமா? அது காற்றுக்கு எதிராக நிக்காது. அது கொஞ்சம் குனிஞ்சு கொடுக்கும். அதனால அது சர்வைவ் ஆகும். ஆனா ரிஜிடா நிற்கும், மரம் உடஞ்சு போயிடும். நீங்க எந்த மரம் ஆகணும்? ஃப்ளெக்சிபிளா சர்வைவ் ஆகிறதா, இல்ல ஸ்டபன்னா உடஞ்சு போறதா? இதுதான் கேள்வி. நண்பர்களே, லைஃப்ல சில விஷயங்கள் போகணும். அது ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். நீங்க அந்த ஸ்பேஸை அலோவ் பண்ணலனா புதிய விஷயம் வர முடியாது. நினைவில் வைங்க, நீங்க ஒரு கதவை பிடிச்சுக்கிட்டு நின்னீங்கன்னா மற்ற கதவுகள் திறக்கிறதையே பார்க்க முடியாது. நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா முழு உலகமும் ஓப்பன் ஆகும். அதனால இன்று முதல் பிடிவாதத்தை விடு. ஃபோர்ஸ் பண்ணாதே, கண்ட்ரோல் பண்ணாதே, ஃப்ளோ ஆகு, அக்செப்ட் பண்ணு, மூவ் ஆகு. நண்பர்களே, நீங்க விட்ட விஷயம் உன்னை ஒருபோதும் துன்பப்படுத்தாது. நீங்க பிடிச்சுக்கிட்டே இருந்த விஷயம்தான் உன்னை தினமும் துன்பப்படுத்தும். இதுதான் சாணக்கியரின் 3வது ரகசியம். பிடிவாதத்தை விடு. விட்ட நிமிஷத்திலிருந்து தான் அமைதி ஆரம்பிக்கும். ரூல் 4. வெளி உலகத்தை விடு, உன் உள்ள உலகத்தை ஆளு. ஒரு நேர்மையான கேள்வி. நீங்க எதுக்காக அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? யாராவது என்ன நினைப்பாங்கன்னு, யாராவது என்ன பேசுவாங்கன்னு, யாராவது மாறுவாங்களான்னு, இதெல்லாம் தான் இல்லையா? ஆனா ஒரு ட்ரூத் சொல்லட்டுமா? இந்த எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் நீங்க தினமும் அன்னெசரியா கஷ்டப்படுறீங்க. இந்த உலகத்துல 2 உலகம் இருக்கு. ஒன்று வெளியுலகம், பீப்புள், சிச்சுவேஷன்ஸ், ஒப்பீனியன்ஸ். இன்னொன்று உன் உள்ளுலகம், தாட்ஸ், இமோஷன்ஸ், டிசிஷன்ஸ். ப்ராப்ளம் எங்க தெரியுமா? நாம வெளியுலகத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றோம், ஆனா உள்ளுலகத்தை இக்னோர் பண்றோம்.
இதுதான் மிஸ்டேக். சாணக்கியர் ஒரு பவர்ஃபுல் ட்ரூத் சொல்றார். உன் மனதை ஆளாதவன் உலகத்தை ஆள முடியாது. நீங்க யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாராவது உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. யாராவது உங்களை லவ் பண்ணணும்னு கம்பெல் பண்ண முடியாது. யாராவது ஸ்டே பண்ணணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. இது எல்லாம் அவர்களோட சாய்ஸ். ஆனா நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியும். நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க, இது ஃபுல் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இதுதான் ரியல் பவர். நீங்க வெளி உலகத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும். ஆனா உங்க உள்ளுலகத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பீஸ் வரும், கிளாரிட்டி வரும், கான்ஃபிடன்ஸ் வரும். ஒரு சிச்சுவேஷனை எடுத்துக்கோங்க. யாராவது உங்களை இக்னோர் பண்றாங்க. 2 ரியாக்ஷன் பாசிபிள். ரியாக்ஷன் 1, ஏன் அவன் இப்படி பண்ணா, நான் என்ன தவறு. ரூல் 5, உன்னை நீ ஆளு. சுய கட்டுப்பாடு தான் உண்மையான சுதந்திரம். இந்த ரூல்ஸில் ஸ்ட்ராங்கஸ்ட் ரூல் எது தெரியுமா? இதுதான். ஏன்னா நீங்கள் எதையாவது விடணும்னா முதல்ல உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் விட முடியாது. ஒரு நேர்மையான கேள்வி, உங்கள் லைஃபோட கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கா இல்லை மற்றவர்களோட கையில் இருக்கா? யாராவது ஒரு மெசேஜ் அனுப்பலைன்னா உங்கள் மூட் சேஞ்ச் ஆகுதா? யாராவது இக்னோர் பண்ணினா உங்கள் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுதா? அப்படின்னா உங்கள் லைஃப் ரிமோட் மற்றவர்களோட கையில் இருக்குது. இதுதான் டேஞ்சரஸ். சாணக்கியர் ஒரு பவர்ஃபுல் ட்ரூத் சொல்கிறார். உன்னை நீ வெல்லாத வரை உலகத்தை வெல்ல முடியாது. உன்னை வெல்லுறது என்றால் என்ன? உன் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது. நீங்கள் கவனித்து பாருங்கள். பல பேர் லைஃப்பில் ஃபெயில் ஆகிறது டேலண்ட் இல்லாததால் இல்லை, கண்ட்ரோல் இல்லாததால். கோபம் வந்தால் ரியாக்ட் பண்ணுறாங்க, ஃபியர் வந்தால் கிவ் அப் பண்ணுறாங்க, அட்டாச்மெண்ட் வந்தால் லூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ப்ராப்ளம். எமோஷன்ஸ் வீக் இல்லை, அன்கண்ட்ரோல்டு இமோஷன்ஸ் தான் வீக். நீங்கள் இமோஷன் கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னா அது உங்கள் ஸ்ட்ரென்த். நீங்கள் எமோஷனுக்கு அடிமை ஆனீங்கன்னா அது உங்கள் டிஸ்ட்ரக்ஷன். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், யாராவது உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க. ரியாக்ஷன் 1, உடனே ரியாக்ட் பண்ணுறீங்க. ஆங்கர், ஃபைட், ரெக்ரெட். ரியாக்ஷன் 2, சும்மா அப்சர்வ் பண்ணுறீங்க, காம் மூவ் ஆகுறீங்க. ரிசல்ட் பீஸ். டிஃப்ரென்ஸ் கண்ட்ரோல். இதுதான் லைஃப். ஸ்ட்ராங் மனிதன் யாருன்னா அவனுக்கு ஃபீலிங்ஸ் இல்லாதவன் இல்லை, அவன் ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறவன். யாராவது உங்களை விட்டு போகிறாங்க, அவர்களை பிடிச்சு கெஞ்சுறது வீக்னஸ். அவர்களை ரெஸ்பெக்டாக விட்டுட்டு உங்கள் லைஃப் மூவ் ஆகிறது ஸ்ட்ரென்த். நினைவில் வைங்க, பெக்கிங் செல்ஃப் ரெஸ்பெக்ட் லாஸ், கண்ட்ரோல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கெயின். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல லவ் இருக்காது, கண்ட்ரோல் இல்லாத மனசில் பீஸ் இருக்காது. அண்டிசைட் ஆஸ் டி அண்டிசைட் இன்டர். அதனால் உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னென்னா உங்களை நீங்கள் பில்டு பண்ணணும். நண்பர்களே, நீங்கள் உங்கள் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? 1, unnecessary people ரிமூவ் ஆகுவாங்க. 2, unnecessary தாட்ஸ் ரெடியூஸ் ஆகும். நோ, unnecessary பெயின் டிஸப்பியர் ஆகும். லைஃப் சிம்பிள் ஆகிடும். ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத், யாராவது உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அது அவர்களோட பவர் இல்லை, அது உங்கள் கண்ட்ரோல் இல்லாத நிலை. அதனால் ப்ளேம் பண்ணாத, பில்டு பண்ண. உன் மைண்ட் ட்ரெயின் பண்ணு. ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம்? உடனே ரியாக்ட் பண்ணாத, செகண்ட்ஸ் பாஸ் பண்ணு, திங்க் பண்ணு, அப்புறம் ஆக்ட் பண்ணு. இந்த ஸ்மால் ஹேபிட் தான் உங்கள் லைஃப் சேவ் பண்ணும். உங்கள் அட்டென்ஷன் சேஞ்ச் பண்ணு. உங்கள் ஃபோக்கஸ் கோலுக்கு மாற்று. தனியாக இருக்க கற்றுக்கோ, உன்னை நீ புரிஞ்சுக்கோ. டிசிப்ளின் பில்டு பண்ணு. எப்போ தூங்கணும், எப்போ வேலை செய்யணும், எப்போ ரிலாக்ஸ் ஆகணும். இதுதான் ஸ்ட்ரென்த். நண்பர்களே, உலகத்தில் பெரிய வெற்றி என்ன தெரியுமா? மணி இல்லை, ஃபேம் இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல். நீங்கள் உங்கள் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா யாராலும் உங்களை ஹர்ட் பண்ண முடியாது, யாராலும் உங்களை மெனிப்புலேட் பண்ண முடியாது, யாராலும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் ரியல் ஃப்ரீடம். நினைவில் வைங்க, நீங்கள் யாரையும் வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெல்லுங்க, அப்புறம் லைஃப் தானாக உங்களுக்கு ஈஸி ஆகிடும். இதுதான் சாணக்கியரின் 5வது ரகசியம். உன்னை நீ ஆளு.
அப்போதான் நீ உண்மையான சுதந்திரத்தை அடைவாய். அப்போதான் வாழ்க்கை உன்னை காயப்படுத்த முடியாது. நண்பர்களே, இப்போ ஒரு ஸ்ட்ராங் வார்னிங். நீங்கள் இன்னும் விட்டுவிடாமல் இருந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை மெதுவாக டெஸ்ட்ராய் பண்ணும். நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுவீங்க, அன்னெசரி ஸ்ட்ரெஸ் ஆகுவீங்க, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் வர ஆரம்பிக்கும். இது நார்மல் இல்லை. இது ஒரு சிக்னல். நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம் உங்களை உடைக்குது. நண்பர்களே, டேஞ்சர் லவுடாக வராது, அது சைலண்ட்டாக வரும். நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது ஆல்ரெடி லேட் ஆகிடும். நீங்கள் இன்னும் ஒரு நாள் அவன் மாறுவான், ஒரு நாள் இது சரியாகும் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நினைவில் வைங்க, உன்னை காயப்படுத்துகிற விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இருப்பது ஸ்லோ பாய்சன். மோட்டிவேஷன் பீக். நண்பர்களே, இப்போ ஒரு விஷயம் கிளியராக சொல்லணும். நீங்கள் பார்ன் ஆனது சஃபர் பண்ணதுக்காக இல்லை, ஃப்ரீயாக வாழறதுக்காக. உங்கள் வாழ்க்கை இன்னும் பெட்டர் ஆகலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? விடுவது. நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்கள் மைண்ட் லைட் ஆகும், உங்கள் ஹார்ட் காம் ஆகும், உங்கள் லைஃப் மூவ் ஆகும். நீங்கள் இப்போ ஸ்ட்ராங் இல்லைன்னு நினைக்கலாம், பரவாயில்லை. ஸ்ட்ராங் ஆக ஆரம்பித்தா போதும். நினைவில் வைங்க, பிடிச்சிக்கிட்டு இருப்பது ஈஸி, விடுவது தான் பவர். எல்லாராலும் பிடிக்க முடியும், ஆனால் சில பேரால் தான் விட முடியும். அந்த சில பேரில் நீங்கள் இருக்கணும். அவுட்ரூ. நண்பா, நண்பிகளே, இன்றைக்கி நாம் ஒரு பெரிய உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். வாழ்க்கை கஷ்டம் இல்லை, நாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் கஷ்டம். இந்த 5 ரூல்ஸ் சிம்பிளாக தோணலாம், ஆனால் லைஃப் சேஞ்ச் பண்ணும். நீங்கள் இதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் க்ளீன் ஆகும், உங்கள் இமோஷன் ஸ்டேபிள் ஆகும், உங்கள் வாழ்க்கை டைரக்ஷன் கிளியர் ஆகும். நினைவில் வைங்க, விடுவது என்றால் இழப்பு இல்லை, அது ஸ்பேஸ். புதிய நல்ல விஷயங்கள் வர்ற ஸ்பேஸ். கால் டு ஆக்ஷன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் ஆகியிருந்தா இதை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வார்த்தைகள் யாரோ ஒருத்தரின் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும். அப்படியே நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன விட போகிறீங்க. ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, ஒரு மெமரியாக இருந்தாலும் சரி, இன்று முதல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எண்டிங் லைன். நினைவில் வைங்க நண்பர்களே, நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை நின்று போயிடும். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கை முன்னேறும். விடுற தைரியம் இருந்தால் வாழ்க்கை உங்களை உயர்த்தும். அதனால இன்று ஒரு முடிவு எடுங்க. நான் விடுறேன், நான் முன்னேறுறேன். அந்த ஒரு முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை முழுக்க மாற்றும்.